ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் முட்டை குழம்பு டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடவும் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முட்டை நான் வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன். இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்க ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கு நாம் கொஞ்சம் தேங்காவை அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அரை கப் அளவு தேங்காவை நான் துருவி வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 முந்திரியும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நாம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச முட்டையை எடுத்து அங்கங்கே லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டையை நம்ம குழம்புல சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மல்லியில சேர்த்து எடுத்தால் டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye.